ஒருத்தரை செலக்ட் பண்ணி வாரம் ஒருத்தருக்கு நம்ம வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ நான் தான் கொஞ்சம் அப்படியே ரொம்ப டயர்டாகி அப்படியே சூழ்ந்து விழுற மாதிரி இருக்கிறேன். மோட்ரு விடும்போது சவுண்ட் வரும் பாருங்க, அந்த மாதிரி குட்டியாக க்யூட்டாக அழகாக ஒரு சவுண்ட் வருது. இன்னும் 10லேருந்து 15 வாரம் வரைக்கும் நான் வந்து கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான vlog வீடியோ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்துக்கான கிவ் அவே வின்னர் யார் அப்படின்றத பார்க்க போகிறோம். கிவ் அவேன்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி போயிட்டு இருக்க காரணத்தினால ஒரு கிவ் அவே வந்து போயிட்டுருக்கு. கிவ் அவேனா ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ். ஒரு வாரத்துலேருந்து நான் போடக்கூடிய வீடியோஸில் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும். அந்த சப்ஸ்கிரைபர் ஒரு வீடியோவும் பார்த்துட்டு அந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிட்டு அந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு அதை பற்றின கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். ஸோ அந்த ஒரு வாரத்தில் இந்த மாதிரி செய்கிறவங்கள்ல இருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி வாரம் ஒருத்தருக்கு நம்ம வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்க போகிறோம். இது ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ். இதுதான் கிவ் அவே நடக்குது. இது வந்து செகண்ட் வீக். இந்த வீக்கோடைய வின்னர் யார் அப்படின்றதும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 10 வாரத்துலேருந்து 15 வாரம் வரைக்கும் நான் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ எல்லாருமே இந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இன்னைய வீடியோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஷர்வின் ஸ்கூலுக்கு லீவ் போட்டாச்சு. ஏன்னா கண்ணு வந்து லைட்டாக செவன் இருந்தது, கொஞ்சம் ஐ இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்துச்சு, அதனால் லீவ் போட்டாச்சு. கடைசியில் ஒன்றும் இல்லை, ஓவர் ஹீட்னால தான். இன்றைக்கி வந்து வெறும் தோசை தான் நம்ம வீட்டில். லன்ச்லாம் எதுவுமே பண்ணலை. இன்றைக்கி காலையில் மதியானம் 2 வேளையும் தோசை தான் சாப்பிட போகிறோம். தோசையும் தக்காளி சட்னி நிறையா சேர்த்து வச்சுட்டேன். ஸோ அதான் சாப்பிட போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபுல் டீப் கிளீனிங் நடக்க போகுது. கிச்சனில் இருக்க எல்லா பொருளையும் ஹாலில் வச்சு மொத்தமாக எல்லாத்தையும் மாற்ற போகிறேன். நம்ம சேனலில் அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் வரப்போகுது. அதுக்கு மொத்தமாக டீப் கிளீனிங் நடக்க போகுது. ஸோ ஒன் டே எனக்கு டைம் பத்தாது. ஒரு நாளில் முடிக்க முடியுமா 2 நாளில் முடிக்க முடியுமான்னு தெரில. காலையில் தோசையை சாப்பிட்டு முடிச்சுட்டு மொத்த கிச்சனும் வந்து ஹாலில் தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். ஒரு செட் ஆஃப் கிளாஸ் பாட்டில்ஸை நான் வந்து வாஷ் பண்ணி டெரஸில் கொண்டு போய் வச்சுட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்து தொடச்சி மளிகை சாமான்லாம் அதில் கொட்டி வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் பார்த்துட்டு இருந்தேன். இதுவே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. நல்லா பெண்டு கழண்டுடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், குளிச்சுட்டு ஃபேஸில் எதுவுமே இல்லை, காதுலலாம் எதுவுமே இல்லை, அப்படியே பேன்னு இருக்கேன். நான் நைட்டியோடு இருக்கேன். ஸோ டெரஸ்க்கு வந்திருக்கேன். டெரஸில் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கீழே வந்து பாட்டில்ஸ்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன், க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா, அதெல்லாம் வெயிலில் காய வைக்கலான்னு வந்திருக்கேன். நான் காமிக்கிறேன். ரொம்ப நேரம் வெயிலில் காய வச்சிங்க அப்படின்னாக்கா வெடிச்சிரும். நான் அடுத்த செட் ஆஃப் பாட்டில் மேலே எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே இது காஞ்சிரும். இது எடுத்துகிட்டு போயிடுவேன். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் காய விட போகிறேன். நல்லா சுரீர் வெயிலில் வந்து காஞ்சிச்சுன்னா ஏதாவது பாக்டீரியா இருந்தால் போயிடும். நல்லா ஒரு காஞ்ச துணி, காட்டன் துணியை வச்சு தொடச்சி பாட்டில் எல்லாமே கொட்டி வச்சிடலாம். ஸோ காலையில் குளித்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இப்படி உட்காந்தது தாங்க. ஈவினிங் வரைக்கும் இந்த வேலை போயிட்டே இருந்தது. மாற்றி இதே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, இந்த வீடியோக்கு வந்து நான் ஃப்ரண்ட்டு பேக் இன்ட்ரோ அவுட்ரோ நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க இல்லையா, அது எப்போவுமே நான் அண்ணன் விலாகுக்கு ஷூட் பண்ணிவிடுவேன். ஈவினிங் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்அப்லாம் பண்ணி நெயில் பாலிஷ்லாம் வச்சு அழகாக வீடியோ வந்து ஷூட் பண்ணணும் ஃப்ரண்ட் பேக்குக்கு அப்படின்னு. அது வேறு ரெடி ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஷெல்ஃப்ஸ்லாம் ஸ்டூல் போட்டு ஸ்டூல் மேலே ஏறி பெயிண்ட் ப்ரஷ்லாம் வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த லைனர்ஸ்லாம் அளந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் போட போகிறேன். ஒரு வேலையாக நடந்துகிட்ருக்கு. ஸோ நான் தான் கொஞ்சம் அப்படியே ரொம்ப டயர்டாகி அப்படியே சுருண்டு விழுற மாதிரி இருக்கிறேன். ஸோ வேலை நடந்துகிட்டே இருக்குது. கடகடன்னு முடிஞ்சிடும். ஸோ கிச்சனுக்கு வெளில இருந்த பாத்திரங்கள் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ கிச்சனுக்குள்ளே இருக்க ஒரு ஷெல்ஃபையும் டஸ்ட் பண்ணிவிட்டு ஈர துணி வச்சு தொடச்சிட்டு காஞ்ச துணி வச்சு தொடச்சிட்டு இந்த லைனர்ஸ்லாம் போட்டு நான் அடுக்கி வைக்கணும். ஒரு பாத்திரமாக கொண்டாந்து உள்ளே அடுக்கி வைக்கணும். ஃபுல்லாக நான் அடுக்கி முடிச்சுட்டு ஈவினிங் வந்து அகெயின் ஒரு வாட்டி குளித்தேன். பிகாஸ் இவ்வளோ ஸ்வெட்டாக இருந்தது. குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன் ஷூட்காக. இன்றைக்கி காலையில் எனக்கு வந்து குரியர் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அட்ரஸோட ரூட் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ தான் தெரிய வந்துச்சு நான் ஆர்டர் போட்டிருந்தது இன்றைக்கி கிடச்சிரும் அப்படின்ட்டு. பர்ஃபெக்ட் டைமிங்கில் வந்திருக்கு. பிகாஸ் இன்றைக்கி தான் ஈவினிங் தான் நான் வந்து கிச்சன் ஆர்கனைசேஷன் ஷூட் பண்ண போகிறேன். அது என்னது வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டமேட். இது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். கிச்சன் ஆர்கனைசேஷனில் இது எப்படி இருந்தால் நல்லாயிருக்குமே நினச்சேன். கரெக்டாக டைமிங்கில் ஏதோ கடவுள் கொடுத்த மாதிரி எனக்கு கரெக்டான டைமில் வந்து டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து ஒரு வாட்டர் டிஸ்பென்சர் பார்த்துருந்துருப்பீங்க. யூஎஸ் கேபிள் வந்துச்சு. அடுத்தது இந்த மாதிரி வாட்டர் அவுட்லெட் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்டீல் அவுட்லெட் அது இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிலிக்கன் டியூப் ஒன்று இருந்துச்சு. சிலிக்கன் டியூப் வந்து பார்த்திங்கன்னா பிபிஏ ஃப்ரீ, ஃபுட் கிரேட் தான். ஸோ எந்த பயமும் வேண்டாம். ஃபஸ்ட்டு யூசேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிஸ்பென்சரை வந்து நம்ம சார்ஜ் பண்ணணும். ஸோ இந்த யூஎஸ்பி கேபிள் வந்துச்சு இல்லைங்களா, அது நார்மலாக ஒரு ஃபோன் சார்ஜில் நம்ம ப்ளக்இன் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்க்காவது சார்ஜ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா ரெட் கலரில் லைட் வரும். யூசேஜ் பண்ணும்போது ப்ளூ கலரில் லைட் வரும். ரெட் கலர் லைட் வந்துருச்சுன்னா சார்ஜ் இல்லைன்னு அர்த்தம். நம்ம இந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணிக்கணும். நான் இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் நான் வாங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து யூட்ரஸ் இஷ்யூஸ் இருக்குது, நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன்னு தெரியும். நான் வெயிட்லாம் தூக்க முடியாது. ஒரு சின்ன குடம் தான் நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். டெய்லி என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இல்லைங்களா. அந்த குடத்தில் வந்து சமைக்கிறதுக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கும் எல்லா பாட்டிலையும் ஃபில் பண்ணி வைக்கிறதுக்குமே காலியாகிடுது. என் ஹஸ்பண்ட் இருக்கும்போது ஊற்றிடுறாங்க, அவங்க இல்லாத போது தண்ணிக்கு என்னால் சாய்க்க முடியல. ஆன்லைன்லாம் நிறைய அதை பற்றி பார்த்தேன். ஆன்லைனில் வந்து வெப்சைட்டில் வாங்கலாமா வேணாமான்னு யோசிக்கும் போது நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன், வீடியோஸ்லேயும் நான் பார்த்தேன், ரிவ்யூஸ் படித்தோம் பார்த்தேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் ரிவ்யூ வந்து நல்லா இருக்குன்னு கொடுத்துருந்தாங்க. அதனால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி டைமுக்கு, ட்ரீட்மெண்ட் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களில் பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு, நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நான் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்னடா பிளாஸ்டிக்கில் இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா BPA ஃப்ரீ பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்டது. ஸோ ஃபுட் கிரேட் தான், பயப்படாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கன் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேட் தான். ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி பார்த்தீங்கன்னா தண்ணி கேனே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் வருது. வேறு வழி இல்லாமல் நமக்கு சில ஏரியாவில் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி தான் கிடைக்கிது. நம்ம தண்ணி கேன் தான் வாங்கி யூஸ் பண்ணுறோம். வேறு வழி இல்லை, சூழ்நிலைகள் அப்படி இருக்குது இல்லைங்களா. இதை ஜஸ்ட் இப்படி உள்ளே வச்சு நம்ம வந்து இதை மாட்டி விட்டுறணும். இந்த மாதிரி டைட்டாக மாட்டி விட்டுட்டேன். இன்னும் 2 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த லாங்கர் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதில் அப்படி ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான். ஸோ ரெடி டு யூஸ். தண்ணி கேன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா நம்ம இதில் வேறு ஒரு சின்ன ஹோல் போட்டு இதை நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிஸ்பென்சருக்கும் 1 இயர் ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் கொடுக்குறாங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் இல்லைங்களா. நான் இதை இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஹோல் போட்டுடுறேன். இதோடைய ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1999. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கிது. நான் அதனால தான் வெயிட் பண்ணி இப்போ வாங்கினேன். இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 1399 தான். ஸோ நான் வாங்கின லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆஃபர் இருக்கும்போது வாங்கிடணும்னு நினைக்கிறவங்க, வேணுன்றவங்க அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம். செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஹோல் போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்த உடனே 2 hours, இனிஷியலாக புதுசாக வந்த உடனே 2 hours வந்து நல்லா நீங்கள் சார்ஜ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் இன்னும் 2 வந்து நான் உள்ளே விட்டுடுறேன். விட்டுட்டு லைட்டாக இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ வந்து ட்ரையல் பார்க்கலாம். நான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேனான்னு தெரியல, செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 19 செகண்ட்ஸில் 1 லிட்டர் தண்ணி வந்து ஃபில் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன், உண்மையாக நம்ம பார்க்கலாம். இங்கே ஒரு பவர் பட்டன் இருக்குன்னு நான் காமிச்சேன் இல்லைங்களா, சார்ஜ் ஏற்றும் போது அதை நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். மோட்ரு விடும்போது சவுண்ட் வரும் பாருங்கள், அந்த மாதிரி குட்டியாக க்யூட்டாக அழகாக ஒரு சவுண்ட் வருது. என்ன ஃபாஸ்ட்டாக நிரம்புது பாருங்கள். தண்ணி வந்து கீழெல்லாம் செதறாமல் அழகாக சூப்பராக பாருங்கள். ஸோ நிஜமாவே என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்க, ப்ரெக்னென்சி லேடிஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னாக்கா, இல்லை ஆப்ரேஷன் பண்ணவங்க, இல்லை குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கவங்க, இல்லை வயசானவங்களாம் இருக்கீங்க, என்ன மாதிரி டொங்கிஸ்தானாக இருக்கிறவங்க, வீட்டில் பெரியவங்கலாம் இல்லைன்னும் போது நம்ம வந்து ஆஃபீஸ் கோயஸாக இருக்கோம்னா குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து சீக்கிரம் வந்துடுவாங்க, பெரியவங்க வந்து ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக தான் வருவாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு தண்ணி காலி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க, ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்க, ஆப்ரேஷன் பண்ணவங்க, ப்ரெக்னென்சி லேடிஸ், இந்த மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நினச்சி தான் வாங்கினேன். பட் இது பார்த்த உடனே, யூஸ் பண்ணி பார்த்த உடனே ஐ ஆம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட். ஒன்ஸ் இது வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஏறி முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா, இந்த மாதிரி 20 லிட்டர் கேன் இருக்குது இல்லைங்களா, இது வந்து 5 கேன் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் ரிவ்யூஸ்லேயும் படித்தேன். அண்ட் நான் வாங்குகிற அந்த ப்ராடக்ட்லேயுமே போட்டிருந்துச்சு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு சின்ன அடாப்டர் மூலியமாக தான் நம்ம சார்ஜ் ஏற்றுறோம், ஒரு ஃபோனுக்கு ஏற்றுற மாதிரி. ஸோ கரண்ட் வந்து பெருசாலாம் செலவாகாது.
வெயில் காலமாச்சே கரண்ட் போயிடுமே அடிக்கடி சார்ஜ் பண்ணுமோன்றதுலாம் இல்லை. ஒரு நாளைக்கு நம்ம 5 கேன் தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணிட போகிறது கிடையாது இல்லைங்களா. ஸோ தாராளமாக 5 கேன் வரைக்கும் யூஸ் பண்ணலான்னும் போது எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம கிச்சனில் இதுதான் இருக்க போது. நம்ம சேனலில் அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் அடுத்த வீடியோ. ஸோ கிச்சனுக்கு தேவையான எல்லாமே செட் பண்ணியாச்சு. இது ஒன்று தான் மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. ஒரு கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் கிச்சன் ஆர்கனைசேஷன் காட்டும் போது ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் என்னென்னலாம் மாற்றணும்னு நினச்சி ட்ரீம் பண்ணியிருந்தேனோ அது எல்லாமே மாற்றி முடிச்சுட்டு தான் காட்டணும். நான் ரொம்ப நாள் லேட் பண்ணிட்டேன். ஐம் சாரி இவ்வளோ டிலே பண்ணதுக்கு. ஸோ அடுத்த வீடியோ கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ தான். நான் புதுசாக பிளாஸ்டிக்லாம் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே ஸ்டீல் கண்ணாடி பொருட்களாக மாற்றிருக்கேன். அந்த கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ பாருங்கள். நம்ம வாட்டமேட்டோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் இப்போ ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ கிச்சன் ஆர்கனைசேஷன் முழுமையாக ஆயிடுச்சு. vlog கண்டினியூஸாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்த்ததெல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ணிட்டு நான் தூங்குறதுக்கே லேட் ஆகிடுச்சு. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாதம் வடிச்சிட்டேன். அடுத்தது கோதுமை ரவை ராகி சேமியா உப்புமாவும் பீன்ஸ் பொரியலும் கொண்டக்கடலை ஸ்நாக்ஸுக்காகவும் ரசமும் சாம்பாரும் செஞ்சுருந்தேன். ஷர்வினுக்கு லன்ச்லாம் பேக் பண்ணி நான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. நானும் என் ஹஸ்பண்டை வந்து எப்போவுமே எனக்கு உப்புமாவுக்கு கொஞ்சோண்டு சுகர் இல்லைனா இட்லி பொடி வச்சு சாப்பிட்றது ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ கிச்சன் வேலை நேற்றே முடிஞ்சிருச்சு இல்லைங்களா. இன்றைக்கி வந்து ஃபுல் டீப் கிளீனிங் இருக்குது. நேற்று நைட் கொஞ்சம் நேரம் நான் வந்து ஸ்கின் கேர் ரொட்டின் பண்ணேன். தூங்குறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன். ஸ்கின் கேர் ரொட்டின் பண்ணேன். லைட்டாக கைக்கெலாம் மசாஜ் பண்ணி லைட்டாக நானாக பெடிக்யூர் பண்ணி நெயில்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி தேங்காய் நல்லா அப்ளை பண்ணிட்டு படுத்தேன். மறுநாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லா வேலையும் செய்ய முடிஞ்சிச்சு எனக்குன்ட்டு. மறுநாள் வந்து காலையில் நான் மாற்றுறேன். முன்னாடி நாளே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த வால்பேப்பர் ஒட்டி இந்த சைடு வந்து டைனிங் டேபிள் மாற்றி வச்சுருந்தேன். கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஒரு வாரத்துக்கு போட்டு பார்க்கலாமே மாற்றி போட்டு பார்த்துருந்தேன். எனக்கு செட் ஆகல. திருப்பி பழையபடி நான் மாற்ற போகிறேன். ஃபுல்லாக டஸ்ட் அதுக்குள்ளே படிஞ்சிருச்சு. நம்ம பால்கனிக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீடு வந்து கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அவ்வளோ லோட் வந்து வீடு கட்டுறதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து இறங்குது. அதில் ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ப்ரெஷ்ஷை வச்சு ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணால் அவ்வளோ க்ளீனாக ஆகிடுது. நான் இது டிமார்ட்டில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆன்லைனில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. கிடைச்சா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சுத்தமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாற்றுறது நல்லது. இந்த மாதிரி சோஃபாவெலாம் இழுத்து பிடிச்சி மாற்றும் போது எந்த கார்னர்ஸ்லேயும் மண் இல்லாமல் நம்ம வந்து வீட்டையும் சுத்தம் பண்ணிக்கலாம். அப்படி கையோடு ஏதாவது ஒட்டடை இருந்தால் அதையுமே நான் க்ளீன் பண்ணுறேன். ஒன்றுத்தையும் க்ளீன் பண்ணி தூசி தட்டி இந்த மாதிரி மாற்றணும். இப்போ வந்து என்னென்னா வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸில் வந்த உடனே நம்ம பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்க இல்லையா, டைனிங் டேபிள் ஆர்கனைசேஷன் அதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன். அந்த வால்பேப்பர்கிட்டே இதே சோஃபா வந்து திருப்பி பேக் டு ஃபார்ம் அதே மாதிரியே போக போது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நான் மாற்ற போகிறேன். முன்னாடி நாள் கிச்சன் வேலை நடந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹால் வேலை நடக்குது. ஸோ மொத்தமாக டீப் க்ளீனிங் முடிஞ்சிருச்சு. அடுத்தடுத்த விலாகில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக சூப்பராக எவ்ரிடே வீடியோஸ்லாம் வரப்போகுது. அண்ட் ஒரு வீடியோஸ்லேயும் வந்து ஸ்கின் கேர் பண்ணலான் இருக்கேன், பியூட்டி கேர் பண்ணலான் இருக்கேன், ஏதாவது மோட்டிவேஷன் பேசலான்னு இருக்கேன். இல்லை எனக்கு தெரிஞ்ச பூஜை புனஸ்காரங்கள் விஷயங்கள் எது செய்யலாம் செய்யக்கூடாது அந்த மாதிரி பக்தி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களோட வந்து நான் டிஸ்கஸ் பண்ணிக்கலான் இருக்கேன் ஒரு விலாகில். இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்குதா இல்லையா அப்படின்றத சொல்லுங்கள். நான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அம்மா ஒரு அஸ்ட்ராலஜர் அப்படின்றதுனால கொஞ்சம் அந்த அஸ்ட்ராலஜிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வரனால இந்த மாதிரி வீட்டில் சில விஷயங்கள் கடைப்பிடிக்கணுன்ட்டு சிம்பிள் விஷயம்லாம் வந்து இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே உங்கள் கூட உட்காந்து பேசிட்டு உங்கள் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஒரு சிஸ்டர்ஸ் மாதிரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி தோணுது, செய்யலாமா வேணாமான்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி அழகாக டைனிங் டேபிளில் வந்து அந்த சைட் சோஃபா போயிடுச்சு, இந்த பக்கம் டைனிங் டேபிள் வந்துருச்சு. டைனிங் டேபிளில் தொடச்சி டைனிங் டேபிள் மேட்டெல்லாம் கழுவி காய வச்சு டைனிங் டேபிளுக்கு மேலே போட வேண்டிய அந்த ஷீட் இருக்கும் இல்லையா அதையும் நல்லா கழுவி தொடச்சி காய வச்சு அதுக்கு மேலே வைக்க வேண்டிய டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுட்டேன். ஒரு ட்ரே வச்சு அதில் தண்ணி ஜக்கு, அடுத்தது 2 கிளாஸஸ் வச்சுருக்கேன், ஒரு ஃப்ளார் வேஸ் வச்சுருக்கேன், அடுத்து ஒரு கேண்டில் வச்சுருக்கேன். அப்புறம் நம்மளுடைய செஃப் வந்துட்டார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் எனக்குமே குறைவாக இருக்குது, ஷர்வினுக்கும் குறைவாக இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன். டெய்லி பேரிச்சம்பழம் எடுத்துக்கணும், நான் மறந்து போயிடுறேன். ஸோ ஹால்லேயே வச்சாக்கா சாப்பிடலாமே அப்படின்ற காரணத்துக்காக ஹெல்த் ரீசன்ஸ்க்காக வெளில இருந்தால் சாப்பிட்ணுன்னு தோணுன்றதுக்காக இப்படி வச்சுருக்கேன். குழந்தைங்க சாப்பிடாத விஷயத்த சாப்பிட வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வெளில வந்து நீங்கள் அழகாக வச்சிட்டிங்கன்னா எப்படியாவது கண்ணில் பற்றும் சாப்பிட்ருவாங்க. ஸோ இதோட இந்த vlog முடியுது. இந்த 2 நாள் பெண்டு கழண்டுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம குட்டி லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கொடுக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கிவ்அவே இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ நம்ம அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா 3வது வாரம் தான். இன்னும் 10லேருந்து 15 வாரம் வரைக்கும் நான் வந்து கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா.